trigonometry inverse trigonometry function நம்ம property number 6 பார்க்குறோம். இதுல first formula எழுதுறோம் பாருங்க. first relation for x greater than 0 அப்படின்னு இருந்தா sin inverse x இந்த sixth property ஈஸியான property. sin inverse x is equal to cos inverse square root of 1 minus x square. அடுத்து sin inverse x எப்படி எழுதலாம்னா tan inverse of x by root of 1 minus x square. அடுத்து வந்து this is equal to cot inverse of root of 1 minus x square divided by x. This is equal to இந்த sin inverse x க்கு இதுவும் equal to எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா வந்து கவனிங்க. secant inverse of 1 by root of 1 minus x square அப்படின்னு எழுதிக்கலாம். This is equal to cosecant inverse of x. cosecant inverse of x அப்படின்னு எழுதிக்கலாம். So sin inverse x எப்படி எழுதலாம்னா cos inverse root of 1 minus x square is equal to tan inverse of x by root of 1 minus x square equal to cot inverse of root of 1 minus x square by x is equal to secant inverse of 1 by root of 1 minus x square is equal to cosecant inverse of x அப்படின்னு எழுதலாம். இது எப்படி இந்த மாதிரி எழுத முடியும்ன்றதை இந்த ப்ரூஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ இது ப்ரூஃப் எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த ப்ரூஃப்க்கு என்ன பண்ணலாம்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த ப்ரூஃப் பண்றதுக்காக இதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் நான். இப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்கப்பா. சரிங்களா? இப்போ ரைட் ஆங்கிள் எங்க இருக்கு? ரைட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு. இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துங்க. இப்போ வந்து இந்த ஹைபோடெனியூஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஆப்போசிட் சைடு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து வந்து இந்த அட்ஜசன்ட் சைடு என்ன வரும் சொல்லுங்க? ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. ஸோ நல்லா கவனிங்க, இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருந்தால் அது ஆங்கிள்னு வருமா இல்லைன்னா ரேஷியோ வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்னாவே ஆங்கிள்னு வருமா ரேஷியோன்னு வருமா? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்னா ஆங்கிள் தானே, ஆங்கிள் தானேப்பா. அப்போ டீட்டான்னு எடுக்கிறீங்க வச்சு, இது எல்லாமே டீட்டான்னு எடுத்தா இது எல்லாமே டீட்டா ஈக்குவல் டு வருமான்றதை பார்த்துடலாமா? இப்போ பாருங்க என்ன பண்ணலாம். sin theta is equal என்ன வருது சொல்லுங்க? sin theta is equal to x by 1 opposite by adjacent side x by 1. so theta is equal to sin inverse of x ன்னு வந்துருச்சு. அடுத்து cos theta எடுத்தோம்னா என்ன வரும் பாருங்க? cos theta is equal என்ன வரும் சொல்லுங்க? இந்த ஃபார்முலால adjacent by hypotenuse. adjacent எவ்வளவு? adjacent by hypotenuse னா அப்போ root of 1 minus x square divided by 1 ன்னு வந்துருச்சுங்களா? அப்போ theta equal என்ன வருது பாருங்க? cos inverse of root of 1 minus x square வந்துருச்சுங்களா? அப்போ இங்கேயும் டீட்டா இங்கேயும் டீட்டா, இங்க டீட்டா இந்த டீட்டா ஈக்குவல் தானே. அப்போ sin inverse x equal to cos inverse root of 1 minus x square வருது. புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி tan theta எடுக்கலாம் பாருங்க. அப்போ tan theta ன்னு எடுத்தீங்கன்னா tan theta equal என்ன வரும் சொல்லுங்க? ஆப்போசிட் பை adjacent side x divided by root of 1 minus x square. இதுல இருந்து theta என்ன வரும் சொல்லுங்க? tan inverse of x by root of 1 minus x square. கரெக்ட்டுங்களா? சரி. அதே மாதிரி cot theta பாருங்க. cot theta எடுத்தா என்ன வரும்? adjacent by hypotenuse. so root of 1 minus x square divided by x. இதுல இருந்து theta is equal to cot inverse of என்ன வருது? root of 1 minus x square divided by x ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி. இதே மாதிரி வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா secant theta பார்க்கலாம். அப்போ secant theta பாத்தீங்கன்னா secant theta என்ன வரும்னு சொல்லுங்க? secant thetaன்றது வந்து நமக்கு 1 by cos தானே. அப்போ hypotenuse by adjacent side. so 1 by root of 1 minus x square வந்திருக்குங்களா? இப்போ இதுல இருந்து theta is equal to secant inverse 1 by root of 1 minus x square வந்திருக்கு. அதே மாதிரி cosecant theta எடுத்தீங்கன்னா cosecant thetaன்றது என்ன வரும் சொல்லுங்க? 1 by sin theta. அப்போ hypotenuse by என்ன வரும் சொல்லுங்க? அதாவது உங்களுக்கு புரியுது தானேங்க? அப்படின்னா இங்க என்ன எழுதிருக்கணும்? இங்க தப்பா எழுதிருக்கும். cosecant inverse x மட்டும் இங்க தப்பா எழுதிருக்கும். இங்க என்ன வந்திருக்கணும் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஃபார்முலா மட்டும் தப்பா எழுதிருக்கும்பா. பாத்துங்க. cosecant inverse 1 by x ன்னு வரும். என்ன வரும் சொல்லுங்க? 1 by x ன்னு வந்திருக்கணும். அது தப்பா எழுதிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து அதை கரெக்ட் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ cosecant thetaன்றது 1 by sin theta தானே. அப்போ hypotenuse by opposite side. அப்போ 1 by x ன்னு வருது. இதுல இருந்து theta is equal என்ன வருது பாருங்க? cosecant inverse of 1 by x. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால வந்து எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க தீட்டா, இந்த தீட்டா இது தீட்டா தானே இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே தீட்டா தானே இருக்கு. தீட்டான்றது ஈக்குவல்னா அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே ஈக்குவேட் பண்ணிக்கங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே ஈக்குவல் பண்ணிக்கங்க. அதுதான் இங்க நான் ஃபார்முலாவா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜென்ரலா வந்து ஏதாவது ஒரு ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு
இந்த தீட்டான்னு போட்டு ஆப்போசிட் எக்ஸ்னு போட்டு ஹைபோடெனியூஸ் 1 போட்டு இப்படி சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தா இப்படி எழுதணும். இது எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்தா எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்தா என்ன மாதிரி வரும்ன்றத ஃபார்முலா நான் உங்களுக்கு தரப்போறேன் பாருங்க. இப்போ எக்ஸ் லெஸ் தென் 0 சாரி எக்ஸ் கிரேட்டர் தென் 0க்கு தான் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்தது வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 0, இது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் கொடுத்து, இப்போ இதே மாதிரி எக்ஸ் கிரேட்டர் தென் 0 காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு தரேன் நான். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துட்டு இப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? this is equal to உங்களுக்கு என்ன வரும்னா secant inverse of 1 by x. this is equal to cosecant inverse of 1 by x. இது எல்லாமே நம்ம பார்க்கிறது வந்து x greater than 0 cos inverse x ன்னு கொடுத்திருந்தா அதுக்கு எல்லாமே இந்த ஃபார்முலாஸ்ல ஏதாவது ஒரு ஃபார்முலா எழுதிக்கலாம். cos inverse x க்கு இது எதுனா ஒரு ஃபார்முலா எழுதிக்கலாம் அப்படி நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா என்ன பண்ணணும், திருப்பி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் போயிடணும். அப்போ சும்மா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போயிருங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? இப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதுல வந்து இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு போட்டுங்க, இந்த ஆங்கிள் தீட்டான்னு போட்டுக்குங்க. இப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு எக்ஸ்னு போட்டு ஹைபோடெனியூஸ் 1ன்னு போட்டுக்குங்கப்பா. ஹைபோடெனியூஸ் 1ன்னு போட்டுங்கன்னா அப்போ ஆப்போசிட் சைடு என்ன வரும், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தானே வரும் ஆப்போசிட் சைடு. இதை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்துடும். என்ன பண்ண மாதிரி டக்கு பண்ணலாமா இல்லை விட்டுலாமா? இது பாருங்க, cos theta is equal என்ன பண்ணலாம் சொல்லுங்க, adjacent side by hypotenuse. அப்போ x வருது, அப்போ theta equal என்ன வரும், cos inverse of x ன்னு வருது. இதே மாதிரி sin theta ன்னு எடுத்தீங்கன்னா sin theta equal என்ன வரும், opposite by hypotenuse root of 1 minus x square opposite side adjacent hypotenuse 1 ன்னு வருது. so theta is equal என்ன வருதுப்பா, sin inverse of root of 1 minus x square அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? இதே மாதிரி tan theta ன்னு எடுத்தீங்கன்னா tan theta என்ன வரும் சொல்லுங்க, opposite by adjacent side 1 minus x square divided by x ன்னு வரும். so theta is equal to tan inverse of root of 1 minus x square டிவைட் பை மொத்தத்துக்கு பை எக்ஸ்ன்னு வருது. புரிஞ்சுங்களா? இதே மாதிரி நம்ம எழுதும் போது என்ன வரும், காட் இன்வர்ஸ் காட் தீட்டான்னு எடுக்கும்போது காட் தீட்டா ஈக்குவல் என்ன வரும், அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருதுங்களா? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஸோ சீக்கன் தீட்டாக்கு என்ன வரும், சீக்கன் தீட்டா ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, ஹைபோடெனஸ் பை அட்ஜசன்ட் சைட் அப்படி தானே, அப்போ 1 பை எக்ஸ்னு வருது. ஸோ இதுல இருந்து தீட்டா ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸ்னு வந்திருக்கு. cosecant theta என்ன வரும் சொல்லுங்க, cosecant theta வந்து hypotenuse divided by opposite root of 1 minus x square. அப்ப இங்கேயும் தப்பா எழுதியிருக்கேன் நான், இங்க டக்குன்னு எழுதுமா தப்பா எழுதியிருக்கும். நீங்க யாரா கண்டுபிடிச்சு இது கரெக்டா சொல்லி இருக்கணும், நீங்க சொல்லல பாத்தீங்களா, கவனிக்கணும். சரிங்களாப்பா, கவனிங்க. இது என்ன வரும், cosecant inverse 1 by root of 1 minus x square. அது cos inverse x எப்படி எழுதலாம், that is equal to cosecant inverse of 1 by root of 1 minus x square இப்படி நம்ம எழுதணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்போ இங்க எழுதும் போது என்ன வரும் சொல்லுங்க, theta is equal to cosecant inverse of 1 by root of 1 minus x square அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தீட்டா இருக்கிறது எல்லாம் எடுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தீட்டா ஈக்குவல் எடுத்துட்டோம்னா அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வந்துடும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னது, cos inverse x that is equal to sin inverse root of 1 minus x square that is equal to tan inverse of root of 1 minus x square divided by x that is equal to cot inverse of x by root of 1 minus x square that is equal to secant inverse of 1 by x that is equal to cosecant inverse of 1 by root of 1 minus x square. சரிங்களா? பாக்குறது ஃபார்முலா எல்லாம் ஒரு டெரரா இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர எல்லாமே சிம்பிள் ஃபார்முலாஸ் தான் இது எல்லாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி 6 முடிச்சிருவோம். ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இப்போ தேர்ட் ஃபார்முலா கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டி 6ல தேர்ட் ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா, தேர்ட் ஃபார்முலா வந்து கவனிங்க, tan inverse x is equal to sin inverse x by root of 1 plus x square that is equal to cos inverse of 1 by root of 1 plus x square that is equal to cot inverse of 1 by x that is equal to secant inverse of root of 1 plus x square. This is equal to cosecant inverse of root of 1 plus x square divided by x. அதாவது tan inverse x ன்னு கொடுத்திருந்தா அதுக்கு இதுல ஏதாவது ஒரு ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இது எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துடலாமா? இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுப்போம். இதுதான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், கவனிங்க.
இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்திருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து பாருங்க இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளை தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எக்ஸ்ன்னு எடுத்துங்க, இது 1ன்னு எடுத்துங்க. அப்போ இது என்ன வரும் சொல்லுங்க? ரூட் ஆஃப் 1 + x² அப்படின்னு வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ டக்கு டக்குன்னு நம்ம எழுதிடலாமா? tan θ ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். tan θ ஈக்குவல் x. ஸோ θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் x. அடுத்து sin θ. sin θ ஈக்குவல் என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். x by root of 1 + x². ஸோ θ இஸ் ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் x by root of 1 + x². அடுத்து cos θ. cos θ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ். இது என்னமோ நான் 9th நடத்துற மாதிரியே இருக்கு. அவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லைங்களா? θ ஈக்குவல் என்ன வருது? cos inverse of 1 by root of 1 plus x² அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து sin cos tan எழுதிட்டோம். அடுத்து cot θ. cot θ is equal to என்ன பண்ணலாம்? cot θ equal to adjacent by opposite. அப்போ 1 by x. So θ is equal to cot inverse of 1 by x. அடுத்து secant θ. secant θன்றது என்ன சொல்லுங்க? 1 by cos θ. அப்படி என்ன வரும்? hypotenuse by adjacent side. So root of 1 plus x² divided by 1. அடுத்து θ equal என்ன வரும் சொல்லுங்க? secant inverse of root of 1 plus x² வருதுங்களா? சரி. அடுத்து cosecant θ. cosecant θக்கு என்ன வரும் சொல்லுங்க? cosecant θன்றது 1 by sin θ. So hypotenuse by adjacent side. root of 1 plus x² divided by x. அப்போ θ is equal to cosecant inverse of root of 1 plus x² divided by x அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ வந்து இதுல எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணுவோம் பாருங்க. எப்படி கம்பேர் பண்ணலாம் பார்க்கலாமா? இங்க பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு θன்னு எடுக்கிறோம். இது எல்லாமே θ ஈக்குவலா இருக்கிறதுக்கு எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் தானே? அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் போட்டுக்கலாம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னது? tan inverse x is equal to என்ன வருது? sin inverse of x by root of 1 plus x². that is equal to cos inverse of 1 by root of 1 plus x². that is equal to cot inverse of 1 by x. that is equal to secant inverse of root of 1 plus x². that is equal to cosecant inverse of root of 1 plus x² by x அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் ப்ராப்பர்ட்டி 6. அப்போ ப்ராப்பர்ட்டி 6ல 3 ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி 6 பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் ப்ராப்ளம் கொடுக்கும்போது நீங்க அசால்ட்டா பண்ணிடுவீங்க, ஃபாஸ்டா பண்ணிடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 1 பாருங்க. ஃபைண்ட் tan inverse x divided by tan inverse of x divided by root of a² minus x². root of a² minus x² in terms of sin inverse where x belongs to 0, a. 0, a. x வந்து 0 to a மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது tan inverse of x by root of a² minus x² இருந்தா இதை வந்து sin inverse ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க. sin inverse ஃபார்ம்ல எழுதணும். சரி, இப்போ sin inverseல எப்படி எழுதலாம்ன்றதை இதை பார்க்கலாங்களா? நம்ம இது சரி எழுதலாம் பாருங்க. இப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது x is equal to a tan θ அப்படின்னு x is equal to a sin θன்னு போட்டுங்க. ஏன்னா சைன்ல கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி இது கால்குலஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி இருந்தால் அதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்ன்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்லி தரேன். இப்போதைக்கு எக்ஸுக்கு வந்து ஏ சைன் θன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எக்ஸுக்கு ஏ சைன் θன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்போ a² minus x² என்ன வரும்னு சொல்லுங்க? a² minus x² equal to a² பிளேஸ்ல a² போட்டுருங்க, மைனஸ் போட்டு x பிளேஸ்ல a sin θ போட்டீங்கன்னா இங்க x² வந்து a² cos² θன்னு வந்துருமா? சாரி, a² sin² θன்னு வந்துடும். a² sin² θன்னு வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ வந்து பாருங்க இதுல a² காமன் எடுத்துங்க. a² காமன் எடுத்துட்டா 1 minus sin² θன்னு வந்துருச்சுங்களா? 1 minus sin² θ என்ன சொல்லுங்க? cos² θ. அப்போ a² cos² θன்னு வந்திருக்கு. அப்போ a² minus x²க்கு a² cos² θ வந்திருக்கு. ஸோ a² minus x² ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன வரும் சொல்லுங்க? a cos θன்னு வந்திருக்கும். a cos θன்னு வந்திருக்கும். புரியுது உங்களுக்கு? சரி, இப்போ நல்லா கவனிங்க. அப்படின்னா tan inverse of x பிளேஸ்ல நம்ம என்ன போட்டுக்கலாம்? a sin θ போட்டுக்கலாம். root of a² minus x² பிளேஸ்ல என்ன போட்டுக்கலாம்? a cos θன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்படின்னா பாருங்க tan inverse x divided by root of a² minus x² இருக்கு இல்லையா? அங்க என்ன பண்றோம் பாருங்க, இந்த tan inverse அப்படியே எழுதிடுறேன். x பிளேஸ்ல என்ன போடுறேன்? a sin θன்னு போடுறேன். x பிளேஸ்ல a sin θன்னு போட்டுட்டேன். சரிங்களா? டிவைட் பை root of a² minus x² இருக்கு இல்லையா? அந்த பிளேஸ்ல root of a² minus
எக்ஸ் ஸ்கொயர் பிளேஸ்ல ஏ காஸ் தீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஏ கேன்சல் பண்ணிட்டோம். ஏ கேன்சல் பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க tan இன்வர்ஸ் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு நமக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் இது என்ன வருது பாருப்பா, இது என்ன வந்திருக்கு பாருங்க நமக்கு sin θ பை cos θ. என்ன இருக்கு sin θ பை cos θ இருக்கு. அப்ப sin θ பை cos θவை நம்ம என்ன எழுதலாம் சொல்லுங்க, sin θ பை cos θவை tan θ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் tan θன்னு வந்திருக்கு. tan இன்வர்ஸ் ஆஃப் tan θ. அப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் tan θவை θன்னு எழுதிக்கலாமா? இப்போ θன்னு எழுதணும்னா இங்க கவனிங்க, இப்போ x is equal to a sin θன்னு எழுதி இருக்கும் இல்லைங்களா, அதுல என்ன பண்ணலாம் x by a is equal to sin θன்னு எழுதிக்கலாமா? அப்போ θ is equal ரெண்டு பக்கம் sin இன்வர்ஸ் எடுங்க. அப்போ sin இன்வர்ஸ் x by a is equal to sin இன்வர்ஸ் ஆஃப் sin θ. sin இன்வர்ஸ் ஆஃப் sin θ வந்து θ. அப்போ θ பிளேஸ்ல sin இன்வர்ஸ் x by a வருது. அப்போ இந்த θ பிளேஸ்ல என்ன பண்ணலாம் sin இன்வர்ஸ் x by a ன்னு எழுதிக்கலாமா? சோ அப்படினா tan இன்வர்ஸ் x by root of a square minus x square எப்படி எழுதலாம்னா sin inverse x by a இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான சம் தரேன் பாருங்க. அடுத்து ஈஸியான சம் தரேன் உங்களுக்கு.